ரெட்பிக்ஸ்ங்கிற ஒரு வலையொலியை முடக்கிறதுக்கு நீங்க முடக்கி போடணுங்கிறீங்க. ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் எதிலும் பேட்டி கொடுக்க கூடாது என நீதிமன்றம் கூறியதற்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அதிரடியாக கருத்து தெரிவித்துள்ளார். ஒரு தரப்பினர் மீது தரப்பினர் ஆதரிக்கிறாங்களா? நீங்க ஜனநாயகம் பேசுறீங்க, கருத்து சுதந்திரம் பேசுறீங்க, மக்களாட்சி பேசுறீங்க. ரெட்பிக்ஸ்ங்கிற ஒரு வலையொலியை முடக்கிறதுக்கு நீங்க முடக்கி போடணுங்கிறீங்க. ஃபெலிக்ஸ் எந்த இதுலையும் பேச்சு கொடுக்க கூடாதுங்கிறீங்க. இது எப்படிப்பட்ட ஜனநாயகம்? எப்படிப்பட்ட ஜனநாயகம்? போற போக்குல பணி ஓய்வு பெற போது அந்த நீதிபதி சொல்லிட்டு போனாங்கன்னா இது எப்படி எடுத்துக்கிறது? இப்ப நீங்க எங்களை பற்றி, எங்க குடும்பத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் அவதூறு செய்யற உங்கள் ஆதரவு வாடகை வாய்கள் வலையொலிகளை மீது நாங்க புகார் அளிக்கும் போது புகாராவே ஏற்காத நீங்க, ஒரு குற்றப்பதிவு கூட செய்யாத நீங்க, எப்படி நீங்க ரெட்பிக்ஸை நீங்க இது பண்ணி எப்படி பண்ணுவீங்க? அப்படின்னா இந்த தொலைக்காட்சிகள் மேல எல்லாம் நாங்க பதிவு வழக்கு தொடுத்தா இப்படி தப்பா பேசிருச்சுன்னா உடனே முனைக்கு போட்டுருவீங்களா? அரசுக்கு ஆதரவா பேசுகிற வலையொலிகளுக்கு நீங்க சம்பளம் கொடுப்பீங்க, அதை போட்டுருவீங்க, அதை கண்டுக்க மாட்டீங்க. உங்களுக்கு எதிராக ஒருத்தன் சுட்டு செய்தி போட்டாலோ, அந்த முகநூல்ல பதிவு போட்டாலோ, ஒரு குரலை பதிவு பண்ணாலோ உடனே நீங்க அவனை தூக்கி குண்டாஸ் போடுறீங்களா? அப்ப உண்மையான குண்டாஸுக்கு என்ன? கொலை பண்றவனுக்கு பேர் என்ன? சாராயங்காட்சி விற்கிறவனுக்கு பேர் என்ன? தாலி எடுத்துக்கிட்டு ஓடுறவனுக்கு பேர் என்ன? அவனுக்கு எல்லாம் பேர் என்ன தம்பி? அவனெல்லாம் குண்டாஸ் இல்லை. அப்புறம் திரும்ப திரும்ப ஒன்ன சொல்றேன் கேளுங்க. நாட்டில் நடக்கிற அவலங்களை அம்பலப்படுத்துவதும், குற்றங்குறைகளை அம்பலப்படுத்துவதும், உண்மையை உறக்க பேசுவதும் ஒரு நாட்டில் குற்றமாக கருதப்படுமையானால் அந்த நாட்டை குற்றவாளிகள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பொருள் என்று எட்வர்டு சுனோடன்கிற அறிஞன் சொல்றான். இப்ப நீங்க புரிஞ்சுக்கிறீங்க எது குற்றமாக கருதப்படுது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.